அவரிடத்திலே அடைக்கலம் ஆகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்கிறீர்களா? இப்படி அடைக்கலம் ஆகின்ற இந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் சொன்னால் இவர்கள் கேட்பார்களா? பொதுச் செயலாளர் சொன்னால் இவர்கள் கேட்பார்களா? திவாகரன் சொன்னால்தான் இவர்கள் கேட்பார்கள். அப்படி என்றால் ஆட்சியையும் கட்சியையும் எப்படி வழிநடத்த முடியும்? இது போன்ற பல அதிகார மையங்கள் திரு நடராஜன் அவர்களிடத்திலே அதிகார மையம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வருகிறது, போய் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரே காரணம், இவர்கள் எல்லாம் உங்களுடைய உறவினர்கள். இந்த உறவினர்களை வெளியேற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த அமைச்சர்களுக்கு நான் மெத்த பணியன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நான் சொன்ன கருத்துக்கு எவ்வளவு வேகமாக பதில் சொன்னீர்களோ அதை விட வேகமாக மாற்று கட்சியிலே இருக்கின்றவர்கள், எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள், திரு துரைமுருகன் அவர்கள் நம்முடைய அமைச்சர்களை கடுமையான வார்த்தையால் விமர்சனம் செய்திருக்கிறார். என்னுடைய நாவில் அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்பவில்லை. அந்த வார்த்தையினுடைய மூலக்கருவை எடுத்து அவர்களுக்கு உடனடியாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது புரட்சி தலைவருடைய புகழ் கூடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் கூடும். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் புரட்சி தலைவரும் கட்டி காத்த இந்த இயக்கத்தினுடைய புகழ் மங்கும். உங்களுடைய செயல்பாடால் லட்சக்கணக்கான தொண்டருடைய உழைப்பு வீணாகும். சற்று நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் இருக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது எந்த உறவுகளையும் ஆட்சியில ஆட்டும் கட்சியில ஆட்டும் வைக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணன் திரு சக்கரபாணி இருந்தார். அவருடைய பிள்ளைகளை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள், உறவுக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியிலே பங்கெடுத்துக் கொள்ளவில்லை, விடவில்லை, கட்சியிலேயும் விடவில்லை. இப்படி கழக நிர்வாகிகளோடும் தொண்டர்களோடுமே ஆட்சி நடத்தி விட்டு மறைந்தார். மறைந்த புரட்சி தலைவர் இந்த கட்சியை தொண்டர்களிடத்திலே விட்டு சென்றார். அதே போல்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்தவரை தன்னுடைய உறவுகளை ஆட்சியிலும் சேர்த்தவில்லை, கட்சியிலும் சேர்த்தவில்லை. எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்பு தொண்டர்களிடத்திலே கட்சியை ஒப்படைத்து சென்றாரோ அதை போலவே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த கட்சியை தொண்டரிடத்தில் விட்டு சென்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு அந்த தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மாவை அழைத்து இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றுக் கொள்ளுங்கள் என்று பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுத்து இந்த தொண்டர்கள் அனைவரும் புரட்சி தலைவியின் பின்னால் நின்றார்கள். பொதுச் செயலாளர், முதலமைச்சரானார், இறுதி வரை இந்த மக்களுக்காக சேவை செய்து சென்றிருக்கிறார். அதே போல இன்று இந்த இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களிடத்திலே விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் 2500 நிர்வாகிகள் ஒன்று கூடி பரிந்துரை செய்து தங்களை பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறார். 2500 பேர் போக மீதி 1,49,97,500 தொண்டர்கள் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அன்பை பொதுச் செயலாளர் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உறவுகளை நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.